ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ரீயூஸ் பண்ணி முறுக்கு ரெசிபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக முறுக்கு மாவில் பண்ணுற முறுக்கை விட சாதத்தில் பண்ணும்போது முறுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க செய்முறையை பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மீதமான சாதம் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சாதம் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். சாதம் சரியாக அரைப்படலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் சாதத்துக்கு பதிலாக கஞ்சி இருந்தால் கூட தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எந்த கப்பில் சாதம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடைகளில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு உளுந்து மாவு சேர்க்க வேண்டாம். இது கூடவே நல்லா சூடான எண்ணெய் 1 கரண்டி சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா இல்லை நெய் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். சாதத்தில் இருக்க தண்ணியே இந்த முறுக்குக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மாவு பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு புழியறதுக்கு மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டோம். உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கடலை மாவு சேர்க்க வேண்டாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு தேன்குழல் முறுக்கு தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேன்குழல் அச்சில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கச்சிக்கு ஏற்ற மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஓவல் ஷேப்க்கு இதை உருட்டிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு புழியறீங்கன்னா முறுக்கச்சில் பாதி அளவு மட்டும் மாவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பாதி அளவு மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், முறுக்கு புழிஞ்சு விட்டால் இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கணும். இப்படி இருந்தால் தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபஸ்ட் டைம் முறுக்கு புழியிறவங்க இது மாதிரி கொஞ்சம் பெரிய தட்டாக வச்சு முறுக்கு புழிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். புழிஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்க ஓரங்கள் எல்லாம் இது மாதிரி ஒட்டி விடுங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜல்லிக்கரண்டி வச்சு கூட முறுக்கு புழிஞ்சிக்கலாம். ஜல்லிக்கரண்டியில் பண்ணும்போது ஆயிலில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா முறுக்கையும் புழிஞ்சிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம புழிஞ்சு வச்ச முறுக்கையெல்லாம் சேர்த்துடலாம். முறுக்கு சேர்த்ததும் இந்தளவுக்கு பபிள்ஸ் வரணும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா முறுக்கு சேர்த்துடுங்க. இல்லைனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலேயே முறுக்கு புழிஞ்சு விடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா தனியாக முறுக்கு புழிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலேயே 2 சைடும் வேக வச்சுக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கி லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் முறுக்கை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு முறுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதை சாதத்தில் பண்ண முறுக்குனா யாருமே நம்ப மாட்டாங்க. இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் முறுக்கு புழிஞ்சிட்டு நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். முறுக்கு 2 சைடும் வெந்து வர 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். முறுக்கு வேகாமலே இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா முறுக்கையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கடைகளில் வாங்குறது மாதிரியே எந்த அளவுக்கு முறுக்கு சூப்பராக இருக்குது. இனிமேல் சாதம் மீந்துடுச்சுன்னா சட்டுன்னு முறுக்கு செஞ்சுடுங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ முறுக்கை உடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் கொஞ்சமாக தொட்டாலே அந்தளவுக்கு சாஃப்டாக முறுக்கு உடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முறுக்கு பிடிக்கும்ன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.